தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் 2வது பாதம் கும்ப ராசி விருச்சக லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. மாதம் பிறக்கப்பட்டு 2 நாள் ஆயிடுச்சு. அப்படி பிறக்கப்பட்ட மார்ச் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பொதுவாக ஒரு ராசினா அந்த ராசிக்கு ராசிநாதன் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கார். தனுசு ராசினா தனுசு ராசியாதிபதி குரு பகவான். யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. அதாவது குரு பகவான் ராசிநாதனாகவும் அதே குரு பகவான் சுபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு அருமையான தருணம் அமைப்பு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. ஒரு செயல் செய்யும் பொழுது 1000 தடவை யோசனை பண்ணுவாங்க. அதே ஒரு செயல் செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை கூட யோசனை பண்ண மாட்டாங்க. தப்பாகவே ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அவ்வளோதானே தவிர ஒரு செகண்டில் அதிலேருந்து மேலுக்கு வந்துடுவாங்களே தவிர அதையே யோசனை பண்ணிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற நிம்மதியை கெடுத்துக்கிட மாட்டாங்க. அப்போது தனுசு ராசியாதிபதி குரு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து பகைப்பட்டு இருந்ததுனால, அதுபோக வக்ரத்தில் இருந்ததுனாலையும் ஒரு சில சங்கடங்கள் எல்லாமே இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக வந்து தான் இருக்கும். வரல, சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், நிறைவாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் சக்திக்கு தகுந்த மாதிரி சங்கடப்பட்டுவிட்டனுங்க, உழைப்பு கொடுக்குறேனே தவிர உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க, ஆனாலும் அதுக்காக நான் உழைக்காமல் இருக்க மாட்டேன், என் வேலையை நான் செஞ்சுக்கிடுவேன். தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசியாதிபதி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச நேரத்தில் தனுசு ராசியாதிபதி குரு பகவான் 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இதனால் குருவும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை. இந்த தருணம் ஒரு நல்ல தருணமாக இருக்கும். இதனால் நம்மளோட முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற அந்த தடைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாரும் 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, ஸ்மார்ட் ஒர்க்குன்றாங்க. கேட்டால் நான் ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறேனுங்க, 12 மணி நேரம் வேலை செய்கிறேனுங்க, பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருக்கிறேனுங்கன்னா, மார்ச் மாதம் பிறக்கப்பட்டு 13ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு மாற்றங்கள் வந்துடும். முதல்ல படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், 2வது உழைப்புக்கு தகுந்த உயர்வு. கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே நிறுவனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேறு வழி இல்லாமல் இந்த நிறுவனத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது 13 to 14 தேதிக்குள்ளார உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரும், உத்தியோக உயர்வு ஏற்படும், ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் வரக்கூடிய மார்ச் மாதம் ஏற்படும். ஏன்னா கடந்த ஒரு 4 மாத காலமாக யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, ஏதோ ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் தனுசு ராசி நண்பர்கள் இருந்திருப்பீங்களே தவிர, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் உழைப்பில் மற்றவங்க பிழைக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, இது வரைக்கும் நீங்கள் யார் முதுகலையும் ஏறி இருக்க மாட்டீங்க. அது என்ன சார் முதுகலை ஏறுறது அப்படின்னா, யாருடைய உழைப்புலையும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, யாராலையும் நீங்கள் வாழ்ந்துருக்க மாட்டீங்க. நீங்களாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்திருப்பீங்களே தவிர, ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லைனாலும் ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு பணம் இல்லைங்க, பசிக்குதுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. பட்னி கிடந்தாலும் கிடைப்பீங்களே தவிர, வாய் திறந்து ஒருத்தர்கிட்ட இது எனக்கு வேணும் அப்படின்ற இடத்துல அந்த தனுசு ராசி நண்பர்கள் இருக்கவே மாட்டாங்க. அதாவது நான் சொன்ன உதாரணம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்திருக்குமே தவிர, அதில் இருக்கக்கூடிய உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
உங்கள் வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்திருக்கலாம். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் நீங்கள் இது வரைக்கும் மனசு விட்டு ஒருத்தர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கிறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவசியமானதும் அத்தியாவசியமான எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்கள் பிள்ளைங்க, 10 வயசில் இருக்கிற பையனாக இருந்தாலும் சரி, 8 வயசில் இருக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பேனா வேணும் பென்சிலை வேணும்னா கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு பேனா வேணுங்க பென்சில் வேணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட மாட்டாங்க. என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க பழகிக்குவாங்க. சார் அப்படின்னா பேனா பென்சில் கேட்கவே மாட்டாங்களா சார் அப்படின்னு சொல்ல வரலீங்க. ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருள் அதாவது எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க. தூக்கி போட்டுட்டு வேறு பொருள் வாங்கிக்கிற இடத்துல அந்த தனுசு ராசி நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 60% நல்லா இருக்கும். 100% நல்லா இருக்குன்னாலும் சொல்லிட முடியாது, அது வேறு விஷயம். 60% நல்லா இருக்கும். மார்ச் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 13-14 தேதி வரைக்கும் நல்லாவே இருக்கும், ஒன்றும் சங்கடம் இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பிரார்த்தம் இருக்குது. புதன் தான் திருமணஸ்தானாதிபதி, புதன் தான் தொழில் ஸ்தானாதிபதி. அந்த தொழில் ஸ்தானாதிபதியோட சூரிய பகவான் வராரு. இது புதனாதித்ய யோகம் நல்ல நேரமானு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. மார்ச் 1லிருந்து மார்ச் 30-31 வரைக்குமே அவர் நீச்சத்தில் தான் இருப்பார். அதனால் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுங்க அப்படின்னா வேண்டாம். புதுசாக ஒரு காரு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு பைக்கு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அது உங்களுக்கு உகந்தது இல்லை. புதன் வந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்திலிருந்து 5வது பாவகத்துக்கு வந்துடட்டும். சனி பகவான் கூட 3வது பாவகத்திலிருந்து 4வது பாவகத்துக்கு 29ஆம் தேதி மாறுறார். சனி பயிற்சி. இது திருக்கணித பிரகாரம், வாக்கிய பிரகாரம் இல்லை. அந்த சனி பகவான் 4வது பாவகத்துக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது நீங்கள் இரும்பு தொழில் மேலே, இரும்பு மேலே நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வாங்குகிற ஒரு காரு, இன்றைக்கி வாங்கக்கூடிய ஒரு வாகனம் மார்ச் 29க்கு மேற்கொண்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. செஞ்சே ஆகணும், அவசியம், அத்தியாவசியம் சொல்லிவிட்டனுங்க அப்படின்னா ஓகே. இல்லை கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சு நான் எடுத்துக்கிறேனுங்கன்னா நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். வேலையில் மாற்றங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த 13-14 தேதிக்குள்ளார பண்ணிக்கோங்க. சுயத்தொழில் வேண்டாம், சரிங்களா? சுயத்தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் 29 தேதிக்கு மேற்கொண்டு, மார்ச் 29க்கு மேற்கொண்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. மற்றபடி குடுக்கல் வாங்கல் பரவாயில்லையா அப்படின்னா 2வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. தனஸ்தானாதிபதி 3வது பாவகத்திலிருந்து 4வது பாவகத்துக்கு போகக்கூடிய தருணமானது நல்லது. குடுக்கல் வாங்கல் பரவாயில்லையா இருக்கும். வாங்கின இடத்துல கட்டிப்பிடுவீங்க, வாங்கின இடத்துல கொடுத்துப்பிடுவீங்க, கொடுத்த இடத்துல வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் ஏற்படும். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 60%, ஏன் 65% தனுசு ராசி நண்பர்களுக்கு மன நிறைவு கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். அதுபோக இந்த 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி குரு தானே. இந்த 4வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் பகைப்பற்று இருந்தாலும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களெல்லாம் சரிப்படுத்திடும். ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்திடும். குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்திடும். எனக்கு என்னன்னா, அதாவது தனகாரகன் மேலே தொழில்காரகன் போகக்கூடிய தருணத்தில் குலதெய்வ வழிபாடு இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நிறைவாக இருக்கும். ஏன்னா 12 கூடிய கிரகம் 7வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் 14ஆம் தேதி போயிட்டு சூரிய பகவான், சனி பகவான், ராகு, புதன், சுக்கிரன் 5 கிரகங்கள் அந்த சுபஸ்தானம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்து தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் படும், செவ்வாவுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் படும். அப்போ தொழில் ஸ்தானத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் படும். உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான வழிமுறை உங்களுடைய குலதெய்வ வழிபாடு.
எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சரியாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி அதிலிருந்து 4 நாள் தான் உங்களுக்கு அந்த பிராத்தம். 40 நாள் அந்த பிராத்தம் கிடையாது. மார்ச் மாதம் 29னா மார்ச் மாதம் 29 சாயந்தரம், 29 சேர்த்திக்காதீங்க, 30, மார்ச் 31, ஏப்ரல் 1, ஏப்ரல் 2, அவ்வளோதான் 4 நாள். மார்ச் 30, 31, ஏப்ரல் 1, 2 இந்த 4 நாளில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் எந்த ஊரில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாளில் இந்த 4 நாளில் ஒரு நாள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் கொடுங்க. சார் நான் போனேன் சார், என் பேர் சொன்னேன் சார், அர்ச்சனை பண்ணாங்க சார், அது வேண்டாம். முதல்ல குலதெய்வத்தை குளிர வைங்க. அதாவதுங்க அதாவது நான் முருகரை வழிபடுறேனுங்க, விநாயகரை வழிபடுறேனுங்க, ஐயப்பனை வழிபடுறேனுங்க, இதெல்லாம் அப்புறம். நம்ம நாடு தாண்டி போனாலும் குலதெய்வத்துடைய அந்த நிழல் தாண்டி போக முடியாது. குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் சம்பாதிக்கவோ அல்லது சாதிக்கவோ முடியும். குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் நிறைஞ்சிருந்தால் மழை போல பிரச்சனை வந்தாலும், மழை போல தீமைகள் வந்தாலும் பனி போல விலகிடும். அதனால் குலதெய்வ வழிபாடு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் 4 நாள். அந்த 4 நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் குலதெய்வம் கோவிலுக்கு அதாவது இரத்த காவு கொடுக்கக்கூடிய குலதெய்வமெல்லாம் இருக்குது. ஆடு இருக்கிறோம், கோழி இருக்கிறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு அந்த முறைப்பாடு செய்யுங்க. இல்லை பொங்க வச்சு நான் எலுமிச்சம்பழம் கட் பண்ணி செய்கிறேனுங்க அப்படின்னா பொங்க வச்சு செய்யுங்க. ஆனால் ப்ராப்பராக அபிஷேகம்னு ஒன்று பண்ணிங்கன்னா குலதெய்வத்தை குளிர வைக்கணும். அபிஷேகம் பண்ணால் நீங்கள் பொங்க வச்சு அதுக்குண்டான முறைப்பாடு எல்லாமே நீங்கள் செய்யணும். அப்படி செய்துட்டு வாங்க. அடுத்த வருஷம் இந்த நாள் உங்களுடைய கஷ்ட நஷ்டம்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிட்டு வரணுங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் போய் சொல்லுவீங்க. இது நடக்குமா சார்? நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் நடக்கும் நினச்சி போங்க. நிச்சயமாக 100% உங்களுக்கு சிறப்பான அனுகிரகங்கள் இருக்கும். சில பேருக்கு திருமணத்தில் ஏகப்பட்ட தடைகள் இருக்கும், அல்லது திருமணம் ஆனவங்களுக்கு ஏண்டா திருமணம் பண்ணோம் அப்படின்ற குழப்பத்திலையும் இருப்பாங்க. அதாவது திருமணம் அப்படின்னா ஒன்று திருமண ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அல்லது திருமண காரகன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லையா? இந்த மார்ச் மாதம் நமக்கு வந்த ஒரு பிராத்தம் பாருங்கள். திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன், திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதியும் குரு பகவானுடைய வீடு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில். ஐன சுகஸ்தானாதிபதி எப்பயுமே திருமண ஸ்தானம், திருமண காரகர், இவங்களை விட முக்கியமானவர் யாருன்னா ஐன சுகஸ்தானாதிபதி. 12வது பாவகத்துக்கு அதிபதிங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த 12வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து. திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதியும் குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. 12வது பாவகத்துக்கு அதிபதி ஐன சுகஸ்தானாதிபதி குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதுதான் நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாக ஆகுதுன்னா குடும்பத்தில் நிம்மதி வருதுன்னு தான் அர்த்தம். புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகளால் நீங்கிறதுன்னு அர்த்தம். ஆக இந்த தருணம் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணம் ஆனவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்கன்னா அந்த நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்திவிடும். புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கிடும். ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் வரக்கூடிய அப்படின்னு சொல்கிறது என்ன, வந்த மார்ச் மாதம், அவ்வளோதானே. நான் தானே பதிவு லேட்டாக கொடுக்குறேன். இந்த மார்ச் மாதம் நிச்சயமாக இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பயன்படுத்திக்கோங்க. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும், சரியா? இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.